ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிறது வந்து மைட்டோசிஸ், மயோசிஸ். இது ரெண்டும் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamizhan.com அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜை வளர்த்துக்குங்க. உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள இருப்போம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து மைட்டோசிஸ், மயோசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் குரோமோசோம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். அது பார்க்காம இந்த வீடியோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து புரியாமல் போயிடும். இந்த மைட்டோசிஸ் அண்ட் மயோசிஸ் இதுனா என்ன? இதை வந்து நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு செல் டிவிஷன் ப்ராசஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு ஏன் வந்து செல் டிவைட் ஆகுது அப்படின்ற கொஸ்டின் வந்து ஒரு நல்ல கொஸ்டின். நம்ம பாடி ஃபுல்லாக வந்து செல்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இந்த செல்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கு. அந்த லைஃப் டைம் முடிஞ்சிச்சுன்னா செல் வந்து செத்து போயிடும். ஸோ அது செல் பிறக்குது, செல் இறந்து போகுது. பாடி வந்து செல்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம மைட்டோசிஸ், மயோசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு நம்மளோட ஹியூமன் பாடியில வந்து எல்லா செல்லுமே 100% ஆஃப் செல்ஸ் வந்து 7லேருந்து 8 வருஷத்துக்குள்ள வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். அப்பனா நீங்க வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்டையர்லி நியூ ஹியூமன் பாடி தான் நம்ம அப்படி கூட நீங்க பார்க்கலாம். ஸோ செல் டிவிஷன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம சர்வை ஆக முடியாது. அதுதான் வந்து அடிப்படையான உண்மை. அதனால செல் டிவிஷன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அந்த செல் டிவிஷன்ல தான் மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸ் இது ரெண்டுமே வந்து வருது. சுருக்கமாக சொல்ல போனால் மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸோட மெயின் வேலையை வந்து க்ரோத் கொடுக்குறது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை என்ன வந்து பண்ணுதுன்னா சில செல்ஸில் வந்து குரோமோசோம் நம்பர் வந்து கொஞ்சம் தடுமாறி போயிடும். அந்த மாதிரி செல்லாம் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடும். அதாவது எடுத்துட்டு புது செல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குரோமோசோம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா செல்லையும். ஏதோ ஒரு செல்லை வந்து தவிர வந்து குரோமோசோம் நம்பர்லாம் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா இந்த மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸ் தான் போயிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு வந்து இது நடந்துட்டு இருக்கு ஹியூமன் பாடிக்குள்ள. மைட்டோசிஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸ்ல வந்து நடக்கும். மயோசிஸ் வந்து என்னன்னா இந்த செக்ஸ் செல்ஸ்ல வந்து நடக்கும். இதுதான் வந்து பிரைமரி டிஃபரன்ஸ். மைட்டோசிஸ் ப்ராசஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற 2 செல்லுமே வந்து நம்ம வந்து டைப்ளாய்ட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 2 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்கு. அதாவது நம்ம பேர்ஸ் ஒன்று வந்து அப்பா கிட்ட இருந்து வந்தது, இன்னொன்று வந்து அம்மா கிட்ட வந்தது. ஸோ இந்த 2 செல்லையும் வந்து அந்த முழு செட் குரோமோசோம் இருக்கு. அதனால தான் அது வந்து டைப்ளாய்ட் செல்லுன்னு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மைட்டோசிஸ் வந்து ஒரு செல்லா ஆரம்பிச்சு 2 செல்லா மாறும். ஆனா மயோசிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செல்லா ஆரம்பிச்சு அது வந்து 4 செல்லா மாறும். அந்த 4மே நம்ம என்ன சொல்றோம்னா ஹேப்ளாய்ட் செல்ஸ் அப்படின்றோம். ஏன் ஹேப்ளாய்ட் செல்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல இருக்கிறது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான். அதாவது 23 குரோமோசோம் தான் இருக்கும். நம்ம வந்து 23 பேர் இருக்காது. அதனால வந்து என்னன்னா அது 4 செல்லா வந்து உருவாயிடும். மைட்டோசிஸோட வேலை வந்து ஒரு செல்லை வந்து 2ஆ வந்து உடைக்கிறது. ஆனா அந்த 2ஆ உடைக்கிறது வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது குளோன். அதாவது இந்த செல்லும் அந்த செல்லும் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மைட்டோசிஸோட வேலை. இதை வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து இந்த டாஸ்க் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து 6 ஸ்டேஜ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டு என்னன்றது புரிஞ்சுக்கலாம். மைட்டோசிஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா மயோசிஸ் வந்து ரொம்ப ஈஸி புரியுது. ஸோ மைட்டோசிஸ் வந்து தரவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு மயோசிஸ் வந்து போய் அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். மைட்டோசிஸோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து நடக்கும் செல் டிவிஷனுக்காக ரெடி ஆகிறதுக்கு. அந்த ஃபேஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த செல் டிவிஷனுக்கு வந்து மூல காரணமே வந்து இந்த டிஎன்ஏ தான். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செல் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகி மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிஎன்ஏ சிந்தசைஸ் அப்படின்னு வந்து நடக்கும். அது என்ன டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்னா சிந்தசிஸ்னா என்னன்னா ஒரு டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் எடுத்து அது வந்து டிஎன்ஏவை கிரியேட் பண்ணும். ஏற்கனவே வந்து டிஎன்ஏ இப்படி தான் கிரியேட் ஆகணுன்றது தான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த டெம்ப்ளேட் வச்சு ஒரு காப்பியை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ டிஎன்ஏ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து கிரியேட் ஆகி அது ஃபுல்லாக மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து ஒரு பீரியட் எடுக்கும். அதுதான் நம்ம வந்து என்னன்னா G1 ஃபேஸ், அப்புறம் வந்து எஸ், அப்புறம் G2. அதாவது இன்டர்ஃபேஸ்ல வந்து 3 கேட்டகரி இருக்கு. G1, எஸ், அப்புறம் வந்து G2. G1 ஃபேஸ் வந்து என்னன்னா அது இந்த டிஎன்ஏ வந்து ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டேட்டு.
அப்புறம் எஸ் ஃபேஸ் தான் வந்து சிந்தசிஸ் ஆகிற ஃபேஸ். G2ன்றது சிந்தசிஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து கலெக்டிவாக நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஎன்ஏவோட காப்பி வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறோம். இன்டர்ஃபேஸ் முடிச்சிட்டோடனே நம்ம வந்து ப்ரோஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ப்ரோஃபேஸில் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நியூக்ளியஸ்க்கு உள்ளார ஒரு விஷயம் நடக்கும், அப்புறம் நியூக்ளியஸ்க்கு வெளியில் ஒரு விஷயம் நடக்கும். நியூக்ளியஸ்க்குள்ளார வந்து நம்ம டிஎன்ஏ இருக்குன்னு பார்த்தோம் அந்த குரோமோசோம் வீடியோவில். இப்போ டிஎன்ஏ வந்து குரோமட்டின் ஃபைபர்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரோஃபேஸில் தான் என்ன ஆகும்னா இந்த குரோமட்டின் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து குரோமோசோமாக வந்து மாறும். அது வந்து குரோமடைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். குரோமடைட்ஸாக மாறி அதை வந்து நம்ம குரோமோசோம்னு கால் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா அந்த குரோமோசோம் வந்து ரெப்ளிகேட் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து வந்துடும். அதாவது ஒரு குரோமடைட் வந்து ரெண்டாக மாறி அது எக்ஸ் மாதிரி வந்து உருவாயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து சென்ட்ரோசோம் வச்சு அது எக்ஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ இது வந்து நியூக்ளியஸ்க்கு வந்து உள்ளார நடக்குது. நியூக்ளியஸ்க்கு வெளியில வந்து ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது வந்து ரெண்டு காப்பியாக வந்து மாறிடும். அந்த ரெண்டு காப்பி வந்து என்ன ஆகும்னா இந்த ப்ரோஃபேஸில் வந்து ஒன்று வந்து ஒரு எண்டுக்கு போயிடும், இன்னொன்று வந்து இன்னொரு எண்டுக்கு வந்து போயிடும். நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது நடுவில் நியூக்ளியஸ், ஸ்பிண்டல் ஃபைபர் வந்து இந்த சைடு ஒரு எண்டு, இந்த சைடு ஒரு எண்டு, ரெண்டு வந்து கிராஸ் ஆகி வந்து இப்படி ரெடியாக நின்றுட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோஃபேஸில் வந்து நடக்குது. இந்த ப்ரோஃபேஸ் முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து மெட்டாஃபேஸ்க்கு வந்து போயிடுவோம். மெட்டாஃபேஸில் வந்து என்ன நடக்கும்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ரெண்டு கார்னரில் இருக்கும், அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா இந்த குரோமோசோம்ஸ், இப்போ நம்ம குரோமோசோம்ஸ் வந்து 23 பேர் இருக்குது ஹியூமன்ஸ்க்கு. அந்த எல்லா குரோமோசோம்ஸும் வந்து என்னன்னா எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் வந்து எல்லா குரோமோசோமும் வந்து ரெப்ளிகேட் ஆகி எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். முதல்ல குரோமேட்டிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் குரோமோசோமாக இருக்கும். இப்போ வந்து டபுள் குரோமோசோமாக வந்து எக்ஸாக மாறி வந்து 23 பேர்ஸ் வந்து அந்த மெட்டாஃபேஸில் வந்து சென்டருக்கு வந்துடும். அந்த நியூக்ளியஸோட சென்டர் வந்து நிற்கும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்க்கும் குரோமோசோம்ஸ்க்கும் நல்ல இந்த விளையாட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு சைடு குரோமோசோம் வச்சுக்கலாம், இது வந்து இன்னொரு சைடு குரோமோசோம் வச்சுக்கலாம். இப்போ வந்து குரோமோசோம் வந்து இப்படி வந்து இருக்கு, அதாவது எக்ஸ் ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கோல் வந்து இதை பிரிக்கணும். இது பிரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றோம்னா இங்கேருந்து ஒரு கயிறை கட்டி இந்த சைடு இருக்கு, இந்த சைடு ஒரு கயிறு கட்டி இப்படி இருக்கு. இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர் நம்ம வச்சுப்போம். நம்மளோட கோல் வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இது இழுக்கும். இது இந்த சைடு இருக்கும்போது இன்னொரு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அந்த எண்ணில் இருக்கும்போது இது வந்து இப்படி பிரிக்கணும். ஸோ இதுதான் இந்த அலைன்மெண்ட்ல வரது தான் வந்து மெட்டாஃபேஸ். ஸோ குரோமோசோம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த நியூக்ளியஸ்ல வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து சென்ட்ரல் வந்து இருந்துடும். இந்த ஃபைபர்ஸும் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இது வளர்ந்துட்டோன்னே அது ரெடி ஆகிடும் மெட்டாஃபேஸில். இப்போ இழுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து போகிறோம். இப்போ மெட்டாஃபேஸ்க்கு அப்புறம் நம்ம ஆனோஃபேஸ்க்கு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே வளர்ந்துச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர் அப்புறம் இந்த குரோமோசோம் இந்த ரெண்டு சைடு குரோமோசோம் அதாவது சிஸ்டர் குரோமடைட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வளர்ந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா இது இழுக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா இது அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்டில் இருக்கிறதுனால இது அப்படியே பிரிஞ்சு ஒரு ரெண்டு எண்டுக்கு போயிடும். ரெண்டு எண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஆனோஃபேஸ். ஆனோஃபேஸ்ன்றது என்ன, நம்ம குரோமோசோமை வந்து பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு ஈக்குவல் பார்ட், ஏன்னா அது வந்து ரெப்ளிகேட்டட் குரோமோசோம், ரெண்டு ஈக்குவல் பார்ட் வந்து ரெண்டு இடத்துல போகுது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 23 பேர்ஸ் இருக்கு. அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்னொன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து தனித்தனியாக வந்து இப்படி இழுக்க ஆரம்பிச்சிடும். இழுத்து ஒரு எண்டுக்கு வந்து கொண்டாந்துடும். இந்த ரெண்டு குரோமோசோம்ஸும் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகுனா ஆனோஃபேஸ்ல வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து மறைஞ்சிடும். அது வந்து டிசால்வ் ஆயிடும். இப்போ நியூக்ளியஸ் இல்லாம இது இருக்கிறதுனால வந்து ஈஸியா வந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்த ஃபேஸ் வந்து டெலோஃபேஸ். டெலோஃபேஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிரிஞ்சு போனது வந்து இப்போ வந்து புது நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த குரோமோசோம்ஸ் வந்து எங்க இருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் இதுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு நியூக்ளியஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து டெலோஃபேஸ். டெலோஃபேஸ்க்கு அப்புறம் வந்து கைட்டோகெனசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். கைட்டோகெனசிஸ் வந்து என்னன்னா இந்த செல்லை அப்படியே ரெண்டா வந்து டிவைட் பண்ணி ரெண்டு டாட்டர் செல்ஸா வந்து மாத்திரும். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு செல்ல ஆரம்பிச்சோம், ஒரு செல்ல வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு செல்லுக்கா வந்து கன்வெர்ட் ஆகி இந்த ரெண்டு டாட்டர் செல்ஸும் என்ன ஆகும்னா அதுக்கு நியூக்ளியஸ் அதுல எல்லா பார்ட்டும் அதுல இருக்கும், அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த வளர ஸ்டேஜ் தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நம்ம ஆரம்பிச்சது இன்டர்ஃபேஸ்ல, நம்ம முடிக்கிறது வந்து டாட்டர் செல்ஸ்ல. அப்புறம் டாட்டர் செல்ஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர்ந்து அது வந்து மறுபடியும் செல் டிவிஷனுக்காக வந்து வெயிட் பண்ணும். அந்த ஃபுல் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா இன்டர்ஃபேஸ்ல நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்ஃபேஸ் தாண்டி ப்ரோஃபேஸ்க்கு போவோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ் மாதிரியே வந்து மயாசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து 2 ரவுண்ட் இருக்கு. மைட்டாசிஸ்ல வந்து ஒரு ரவுண்டு தான், மயாசிஸ்ல வந்து 2 ரவுண்ட் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் வந்து டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து மைட்டாசிஸ்ல என்ன நடக்குதோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம ஒரு செல்லேருந்து ஆரம்பித்து அது 2 செல்லாக மாறும். அப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து 2 செல் எடுத்து நம்ம 4 செல்லாக வந்து மாற்றுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம மயாசிஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம கால் பண்றதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரோஃபேஸ் 1, ஆனாஃபேஸ் 1, இந்த மாதிரி டெலஃபேஸ் 1, இந்த மாதிரி 1ல வச்சு சொல்லுவோம். செகண்ட் ஃபேஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரோஃபேஸ் 2, ஆனாஃபேஸ் 2, இந்த மாதிரி வந்து நேமிங் கன்வென்ஷனுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடக்கிறது தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மைட்டோசிஸ் வந்து எக்ஸாக்ட் செல் டிவிஷன் தான். அது ஒண்ணுமே கிடையாது, வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? இந்த டிஎன்ஏல ஆரம்பிச்சோம். இப்போ டிஎன்ஏ நம்ம வந்து மைட்டோசிஸ்ல வந்து நமக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. அந்த 46 குரோமோசோம்ஸும் வந்து தனித்தனியா வந்து அது குரோமடைட்ஸா வந்து மாறி அது செல் டிவிஷனுக்காக ரெடி ஆயிடும். அந்த குரோமடைட்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகி அது சிஸ்டர் குரோமடைட்ஸா வந்து மாத்திடும். அப்போலாம் 46 சிஸ்டர் குரோமடைட்ஸ் வந்து ஃபுல் குரோமோசோமா வந்து இருக்கு. ஸோ இப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அது பிடிச்சி இழுக்கும்போது அந்த 46மே வந்து தனித்தனியா போயிட்டு 2 செல்லா மாறி அது வந்து நம்மளுக்கு முழு செல்லா வந்து கிடைச்சது. நம்மளுக்கு 23 பேர்ஸ் வந்து அதுல இருக்கு. இப்போ மயோசிஸ்ல வந்து என்னன்னா இதுதான் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கும். இப்போ அந்த ப்ரோஃபேஸ்ல வந்து எல்லா குரோமோசோம்ஸ் என்ன பண்ணுன்னா அது அந்த 23 பேர்ஸ் இருக்கிறது இப்பதான் வந்து தனித்தனியா 46 இல்லாம அந்த பேர்ஸ் வந்து இப்போ வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து சேர்ந்துரும். இப்போ வந்து குரோமோசோம் 1 எடுத்துக்கலாம். குரோமோசோம் 1ல நம்பர் 1 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பாவோட குரோமோசோமும் இருக்கு, அம்மாவோட குரோமோசோமும் இருக்கு. அதுதான் ஒரு பேர். அது என்ன பண்ணுன்னா நம்ம மைட்டாசிஸ்ல வந்து தனித்தனியா இருக்கும், தனித்தனியா வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஆனா இங்க வந்து என்ன நடக்கும்னா இந்த ஸ்டேஜ் 1ல வந்து அது தனித்தனியா வந்து இல்லாம அந்த ஐடென்டிக்கல் அந்த குரோமோசோம் வந்து என்ன பண்ணும் அதனோட மேட்சை பார்த்து கரெக்டா வந்து இதுக்கு இப்படி இப்படி வந்து அலைன் ஆயிடும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து அலைன் ஆயிடும். ஸோ இது வந்து ஏன் அலைன் ஆகுது அப்படின்னா அதனோட மேட்சை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மயோசிஸ்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து 46மே வந்து தேவையில்ல, நம்ம வந்து 23 தான் வந்து கரெக்டா அலைன் ஆயிடும். அதை வந்து நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படிங்கிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த மேட்ச் வந்து கண்டுபிடிச்சிச்சுன்னா நம்ம 46 குரோமோசோமை வந்து எடுத்து நம்ம 23 வந்து அதை மாத்திடுது. இப்போ 23 மாறும்போது அந்த ப்ரோஃபேஸ்ல வந்து இப்போதான் ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் வந்து நம்ம மைட்டாசிஸ்ல பார்த்த மாதிரி அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ரெடியா இருக்கும். இப்போ இங்கதான் ஒரு ஃபினாமினன் வந்து நடக்குது. அந்த ஃபினாமினன் வந்து என்னன்னா இது வந்து கிராஸ் ஓவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது கிராஸ் ஓவர் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து 2 குரோமோசோம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த டைம்ல வந்து அது ரெண்டுமே எக்ஸ் தான். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அங்கதான் வந்து அந்த எக்ஸ் வந்து ஒரு ஆர்ம் வந்து என்ன பண்ணா அந்த ஸ்வாப் பண்ணிக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில். அந்த 2 சிஸ்டர் குரோமடைட்ஸ்க்கு நடுவில் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்வாப் பண்ணி அங்க இருக்கிறது இங்க வந்துடும், இங்க இருக்கிறது அங்க போயிடும். ஸோ ஸ்வாப் பண்ணி வச்சிடும். இப்போ இந்த ஸ்வாப்பிங் நடக்கிறது வந்து என்னன்னா ப்ரெடிக்டபிள் கிடையாது. அது எப்படி வேணா ஸ்வாப் ஆகலாம். அதனால தான் வந்து இந்த இந்த ஸ்வாப்பிங்னால தான் வந்து நம்ம பிறக்கிற மனுஷங்க எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். இல்லாட்டி நம்ம யூனிக்காவே இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஸ்வாப்பிங் மெக்கானிசம் தான் வந்து நம்ம யூனிக்னஸே வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த ஸ்வாப்பிங் நடந்துட்டோன்னே என்ன ஆகும்னா இப்போ மெட்டாஃபேஸ் 1க்கு வந்துடும். அதுல வந்து எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ சென்டருக்கு வரதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ரெடியா இருக்கு புல் பண்றதுக்கு. இப்போ நம்ம என்ன ஞாபகம் அப்படின்னா இப்போ 46 குரோமோசோம்ல எல்லாமே படுத்து ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு படுத்திருக்கிறதுனால 46 வந்து 23 மாறிச்சு. இப்போ மெட்டாஃபேஸ்ல வந்து எல்லாமே சென்டருக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இதை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுல வந்து 23 இருக்கிறத வந்து அதை டிவைட் பண்ணிடும். 23ன்றது நம்மளுக்கு வந்து இப்போ 46 வந்து தனித்தனியா இழுத்து வச்சிரும். 46 இருக்கிறது வந்து நம்மளுக்கு 23 அப்படின்றது நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ இந்த 23 குரோமோசோம்ஸும் வந்து என்னன்னா அதுவும் வந்து எக்ஸ் அந்த ஷேப்ல தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரெப்ளிகேட்டட். ஸோ அதனால எக்ஸ் ஷேப்ல தான் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த முதல்ல அந்த ஃபேஸ்ல வந்து அந்த சிமிலர் குரோமோசோம்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்ததுனால வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துரும். அதனால இந்த சைடு போறது வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கும், அடுத்த சைடு போறது வந்து வேற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த 23 குரோமோசோம்ஸ் வந்து வேற மாதிரியா இருக்கும், இதுவும் வேற மாதிரியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு குரோமோசோமும் வந்து ரெப்ளிகேட்டட். ஸோ என்னன்னா அது வந்து சிஸ்டர் குரோமடைட்ஸ் 2 சிஸ்டர் குரோமடைட்ஸ் இருக்கும். அதுல ஒரு சிஸ்டர் குரோமடைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ ரெண்டாவது சிஸ்டர் குரோமடைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் இந்த ரெண்டு இதுலயும். இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு கன்ஃபிகரேஷன்ல வந்து மாட்டிக்கும். ஸோ இங்க 23 இங்க 23. நம்ம இப்போதான் வந்து மயோசிஸ் 2 அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கு வந்து நம்ம வரும். ஸோ நம்ம பார்த்தது இது வரைக்கும் வந்து மயோசிஸ் 1, இப்போ மயோசிஸ் 2க்கு வந்து வரும். இப்போ மயோசிஸ் 2 வந்து நம்ம மைட்டாசிஸ்ல என்ன பார்த்தோமோ அதே எக்ஸாக்ட்லி சேம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ரெண்டுமே வந்து தனித்தனி செல் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆனா இது வந்து இன்னும் முழுசா செல் மாதிரி வந்து டிவைட் ஆகல. இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிரிச்சிச்சு. இப்போ மைட்டாசிஸ் ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னா இப்போதான் வந்து அதனோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அது கிரியேட் பண்ண மறுபடியும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த சைடு லெஃப்ட்ல இருக்க செல்லை வந்து அதை பிரிச்சிரும். அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி அப்புறம் ரைட்ல இருக்க செல்லை வந்து பிரிச்சிரும். இப்போ அது பிரிக்கும் போது என்னன்னா அந்த சிஸ்டர் குரோமடைட்ஸ் வந்து இந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து அது தனித்தனியா வந்து வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அந்த எக்ஸ் வந்து தனித்தனியா வந்துடும். வந்ததுனா நம்மளுக்கு வந்து 4 செல் வந்து கிடைச்சிரும். அந்த டெலோஃபேஸ் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சைட்டோகினசிஸ் அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த செல் பவுண்டரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு 4 செல் கிடைச்சிரும். இப்போ நீங்க 4 செல்லை போய் பார்த்தீங்கன்னா 4த்துலயும் வந்து 23 குரோமோசோம் தான் இருக்கும்.
இப்ப அடுத்த பேரண்ட் கிட்ட இருந்து கிரியேட் ஆகுற அந்த 23 குரோமோசோம்ஸும் வந்து 4 வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இப்ப இந்த 4ம் சேர்ந்து இது ஒரு புது வேரியேஷன் வந்து கிரியேட் பண்ணிரும். அப்பன்னா அது அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரேண்டமா இருக்கும். அப்புறம் வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த நியூ செல் வந்து எப்படி வந்து 46 செல் குரோமோசோம்ஸ் வந்து வரும்போது அது வந்து புதுசான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும். அதுதான் வந்து நம்ம யூனிக் அப்படிங்கிறோம். சரி, நம்ம வந்து மயோசிஸ வந்து ரீகேப் பண்ணுவோம். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் குழப்பமான கான்செப்ட் தான். இப்போ மயோசிஸ்ல வந்து என்னன்னா, மைட்டோசிஸ் மாரி ஒரு செல்லருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு செல்ல வந்து நம்ம மைட்டோசிஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த 46 அந்த குரோமோசோம் வந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆயி, அந்த 46மே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வச்சு இழுத்து, இங்க ஒரு 46, இன்னொரு செல்ல 46ன்னு சொல்லி 2 செல்லா வந்து டிவைட் ஆகும். மயோசிஸ்ல வந்து என்ன நடக்கும்னா, இது வந்து 2 ஸ்டேஜா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த 46 வந்து கம்பைன் ஆயி 23ஆ மாறிடும். அந்த 23ஆ மாறுனதுனால வந்து என்னதுன்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து ஓவர்லேப் ஆயிடும், படுத்துரும். அந்த டைம்ல வந்து என்னன்னா, அந்த ஆர்ம் இருக்கு. எக்ஸ் ஆர்ம் வந்து ஒரு சைடு ஆர்ம் வந்து என்னன்னா, அடுத்த ஆர்ம் கூட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கும். ஸோ அப்படி ஸ்வாப் பண்றதுனால என்ன ஆகும்னா, இப்போ வந்து இனிஷியலா வந்து படுத்த குரோமோசோம்ஸ் வந்து அதனோட இன்ஃபர்மேஷன் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இது ஜாயின் பண்ணது வந்து பிரிச்சு எடுத்துரும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 46 வந்து எல்லாமே வந்து சேர்த்து 23 ஆக்கணும். இப்போ வந்து மறுபடியும் வந்து 46 ஆக்குறோம். ஸோ அப்பனா வந்து நம்மளுக்கு வந்து 23, 23 வந்து 2 எண்ட்ல வந்து கிளம்பி போயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து புது செட் வந்து கிடைச்சுது. செகண்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 23 வந்து இங்க இருக்கிற 23 வந்து இன்னொரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஸ்டேஜ் 2ல வந்து அதை பிரிச்சிரும். பிரிச்சு மறுபடியும் 23 குரோமோசோம்ஸ் வந்துரும். அது எப்படி ஒரு 23, 23 மறுபடியும் வருது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்ல வந்து 2 பார்ட். ஒண்ணு வந்து ரெப்ளிகேட்டட். அதனால அது பிரிச்சோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு குரோமேடைட் தான். ஸோ அப்பனா வந்து ஒவ்வொரு எண்ட்ல வந்து ஒவ்வொரு குரோமேடைட் வந்து மாட்டி 4 செல்லா வந்துரும். சரி, இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்ப மைட்டோசிஸ் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த செல்ஸ்ல வந்து டிவிஷன் வந்து நடக்குது அப்படின்னு. இப்ப நம்ம கேன்சர் செல்ஸ்க்கு போவோம். இப்ப கேன்சர் செல்ஸ்லயும் வந்து மைட்டோசிஸ் வந்து நடக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி அத வந்து கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நம்ம அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நான் உங்கள குழப்பாம வந்து மைட்டோசிஸ், மயோசிஸ் இது 2ம் எப்படி நடக்குதுன்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய வந்து நாலேட்ஜ் வளர்த்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கோட வந்து பார்ப்போம். சரிங்களா? பாய்.